Hi friends, how to earn money online. ஆன்லைனில் ஜாப் பண்ணுங்க. ஜஸ்ட் டைப்பிங் ஜாப் தான். 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபா சம்பாதிக்கலாம், ஏன் 2000 ரூபா கூட சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துற வீடியோ இது இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் படிச்சுட்டோ இல்லை ஒர்க் பண்ணிட்டோ இருப்பீங்க. படிச்சுட்டு இருக்கவங்க இன்னும் நல்லா படித்து ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும்னு நினைப்பீங்க. ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் வெறித்தனமாக ஒர்க் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும்னு நினைப்பீங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அந்த பிஸ்னஸ் மூலமாக பெரிய ஆளாகலாம்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? அப்போது இது உங்களுக்கான வீடியோ தான். நான் பிஸ்னஸ்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு 3 கேள்வி வந்திருக்கும். அடப்போப்பா, பிஸ்னஸ் பண்ணால் பெரிய ஆளாகலாம்னு எல்லாருக்கும் தெரியும். பட் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது? மொதல் கேள்வி. 2வது கேள்வி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு வேணும். 3வது கேள்வி, அப்படியே காசு இருந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் அதை எப்படி பெரிய லெவலில் ரீச் பண்ண வைக்கிறது? இந்த 3 கேள்விக்கு பதில் தெரியாதனால தான் நம்ம யாருமே பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறது கூட இல்லை. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதைத்தான் உடச்சி சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுவீங்க? பிஸ்னஸுங்கிறது 2 கேட்டகரி தாங்க. ஒன்று ப்ராடக்ட்டு, இன்னொன்று சர்வீஸு. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அது இந்த ப்ராடக்ட் சர்வீஸுங்கிற 2 கேட்டகரிக்குள்ளே தான் அடங்கும். இதுக்குள்ளே நீங்கள் என்ன பிஸ்னஸ்னாலும் பண்ணிக்கலாம். சரி, ப்ராடக்ட்னா என்ன, சர்வீஸ்னா என்ன? ப்ராடக்ட்டுங்கிறது நீங்கள் தயாரிக்கிற பொருளோ அவர் வாங்கி விற்கக்கூடிய பொருளோ தான் ப்ராடக்ட். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அது ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அக்சசரிஸாக இருக்கலாம், காய்கறியாக கூட இருக்கலாம். சம்திங் ஏதோ ஒரு பொருளை தயாரிச்சோ அவர் வாங்கியோ விற்கிறீங்க, அதுக்கு பேர் தான் ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸ். ஸோ நீங்கள் இது ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணலாம். அடுத்த கேட்டகரி சர்வீஸ். சர்வீஸுங்கிறது உங்கள் ஸ்கில்ஸ் மட்டும்தாங்க. இந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் உங்கள் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கூட தேவையில்லைங்க, அதாவது காசு கூட தேவையில்லைங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ண தெரிஞ்சால் கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைப்பா என்கிட்ட ஸ்கில்லே இல்லை அப்படின்னு சொன்னாலும் நோ ப்ராப்ளம். உங்களுக்குள்ள எதுலையாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நிறைய தேடுங்க, தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறது காசு கிடையாதுங்க, உங்கள் டைம் மட்டும்தான். ஸோ இனிமேலாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு இல்லை, திறமை இல்லை அப்படின்னு காரணம் சொல்லாதீங்க. சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் ஜாபை ரிசைன் பண்ணிடுங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல. ஒர்க் பண்ணிகிட்டே பிஸ்னஸும் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா ஜாபை விட பிஸ்னஸ் தான் கடைசி வரையும் நிற்கும், உங்களை பெரிய ஆளாக்கும். டாப்பிக்கை விட்டு வெளியே போயிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, டாபிக்ல வருவோம். இந்த ப்ராடக்ட் சர்வீஸ் இதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னே வச்சுக்கோங்க. இப்போது இந்த பிஸ்னஸ் மூலமாக யாருக்கு உங்கள் ப்ராடக்டை சேல் பண்ண போகிறீங்க? யாரை உங்கள் சர்வீஸ் மூலமாக சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறீங்க? மக்கள், அதாவது கஸ்டமர்ஸ். ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அது கஸ்டமரை பேஸ் பண்ணி தான் நடக்கணும். இது மூலமாக என்ன தெரியுது? உங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்கங்கிறத வச்சு தான் உங்கள் பிஸ்னஸோட க்ரோத்தும் ஏர்னிங்ஸும் தெரியும். நீங்கள் நினைக்கிறது சரிதாங்க. அதிகமாக கஸ்டமர்ஸ் இருந்தால் அதிகமாக ஏர்னிங்ஸ் வரும், கம்மியாக கஸ்டமர்ஸ் இருந்தால் கம்மியாக தான் ஏர்னிங்ஸ் வரும். அப்போது நிறைய கஸ்டமர்ஸ் எப்படி சம்பாதிக்கிறது? சிம்பிள் தாங்க. உங்கள் பிஸ்னஸை ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணுங்கள், கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் ஏரியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணாத வரையும் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் இருக்க மக்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வெளி ஏரியா மக்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இதுவே அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணியிருந்தா ஊருக்கே தெரியும். ஸோ கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடுவாங்க. இது மூலமாக ஹோம் டெலிவரி, ஆன்லைன் பேமெண்ட்டு உங்கள் பிஸ்னஸ் ஈஸியாக க்ரோ ஆகிடும். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னது தாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தால் நிறையவே சம்பாதிக்கலாம். இப்போ உங்கள் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரே விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆன்லைன் ப்ரமோஷன்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது? கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன் அப்படின்ற டாப்பிக்கில் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தாங்க. நாங்கள் அடுத்தடுத்து போட போகிற வீடியோவில் ஆன்லைன் ப்ரமோஷன்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது, பிஸ்னஸ் ட்ரிக்ஸ், பிஸ்னஸ் ஐடியாஸ், இதை பற்றி தான் நிறைய சொல்ல போகிறோம். ஸோ இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போட போகிற வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். ஆன்லைனில் உங்கள் பிஸ்னஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.